வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து 10th ஜியாகிரஃபியில் இருக்கிற யூனிட் 1, அதாவது இந்தியன் லொக்கேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ், இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து 10th ஹிஸ்ட்ரி, 10th சிவிக்ஸ், இது மட்டும் இல்லாமல் 6th to 12th இருக்கிற எல்லா லெசன்ஸும் நம்ம நடத்துகிறோம். ஸோ வந்து கண்டினியூஸாக இல்லைனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா லெசன் நடத்தி முடிச்சிருவேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லாமே மிக்சடாக நடத்தணும், நல்லாயிருக்கும்னு நினச்சாங்க. ஸோ அதுக்காக நான் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி சைட் பை சைடு நடத்துகிறேன். ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தனாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, அவங்க டேரெக்டாக லெசன்ஸ்குள்ளே போகலாம். இன்ட்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இன்ட்ரொடக்ஷன்லேயே வருது. ஓகேங்களா? நம்ம வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும், ஃபுல்லாக ஒரே கன்க்ளூஷன் கிடைக்கும். பாதி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு புரியலன்னு சொல்லாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், புரிஞ்சிடும். கண்டென்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருவேன், கதையும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரின்னு சொல்ல வராங்க. என்ன சொல்கிறாங்க எல்லாம் அண்டர்லைன் பண்ணுறேன் முக்கியமானதை. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியா பார்த்திங்கன்னா 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. எங்கே பார்த்திங்கன்னா உலகத்தில் 7வது லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஆனால் ஏஷியா இருக்குல்ல, ஸோ ஏஷியா காண்டினென்ட்டில் நம்ம வந்து 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்கோம். ஓகேங்களா? நம்மளுடைய டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது மொத்த உலகத்தில் பார்த்திங்கன்னா 2.4% வந்து நம்மளுடைய டோட்டல் ஏரியா வந்து நம்ம இது பண்ணுறோம், கவர் பண்ணுறோம். அது எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டரில் கவர் ஆகுது பார்த்திங்கன்னா 32,87,263. ஓகேங்களா? இந்த நம்பர்ஸ் அந்த லெசனில் பூரா பாதி நம்பர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். எப்படியாச்சும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த இப்போ சும்மா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் 32, அப்போ 3 2 அடுத்து 8 7 குறையுதா, 3லேருந்து 2 அடுத்து 8லேருந்து 7. ஸோ இந்த மாதிரி ஒரு சும்மா ஏதாச்சும் ஒரு லூசுத்தனமாக நம்ம ஞாபகம் வச்சா தான் ஞாபகம் வைக்க முடியும். சும்மா ப்ரில்லியண்ட்டாக நான் ஞாபகம் வச்சுருப்பேன் படிச்சிருப்பேன்னு நினச்சா ஒன்றுமே பிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ வந்து எப்படி படிக்கணும்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக யோசிச்சா ஞாபகத்துலேயே இருக்கும், கிறுக்குத்தனமாக யோசிச்சா ஞாபகத்தில் இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா லேண்ட்ஸ் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ். ஓகேங்களா? இந்தியா வந்து லேண்டையும் வாட்டரையும் எப்படி பகிர்ந்துக்கிறது, ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். இந்தியா வந்து 15,200 கிலோமீட்டரு அதோடைய பார்டரை வந்து யாரோடலாம் ஷேர் பண்ணுது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ரொம்ப முக்கியமானது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நார்த் வெஸ்ட் சைட்லேயும், நேபாள், சைனா, பூட்டானை வந்து நார்த் சைட்லேயும், பங்களாதேஷ், மியான்மரை வந்து ஈஸ்ட் சைட்லேயும் வந்து ஷேர் பண்ணிக்கிறது இந்தியா. ஓகேங்களா? என்னென்ன கண்ட்ரிஸ்ன்னு கேட்பாங்க மேட்ச் த ஃபாலோயிங்கில், அசோசியேஷன் ரீசனில், இந்த மாதிரிலாம் சல்லித்தனமாக ஈஸியான கொஷின்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஈஸியான கொஷின் இப்போ பார்க்க தெரியும், ஆனால் போக பார்த்திங்கன்னா ஒரே பேரில் இருக்கும், ஒரு சில இது வந்து அந்த கண்டென்ட்டில் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா சப்கான்டினென்ட்ஸில் ஆப்கானிஸ்தான் இருக்காது. ஸோ அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து லாங்கஸ்ட் பார்டர் யாரோட ஷேர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட. ஓகேங்களா? எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4,156 கிலோமீட்டர் வந்து பங்களாதேஷோட ஷேர் பண்ணுறோம். ஷார்ட்டஸ்ட்டு பார்டர் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட. ஓகேங்களா? பங்களாதேஷும் ஆப்கானிஸ்தானும் இது 2 தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுல ஹையும் லோவும் ஆன பார்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 6,100 கிலோமீட்டர் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு எதுக்கு ரேஞ்சுனா கோஸ்ட் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியாவோட கோஸ்ட் லைன்ஸ், கடற்கரை அந்த மாதிரி இடத்துல பாருங்கள். நம்ம இந்தியா மேப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா மேப்பு கண்ணில் அப்படியே ஒரு வியூ மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கொஞ்சம் பார்ட்டு மட்டும் தான் நிலத்தோடய சேர்ந்த மாதிரி இருக்கும். அதாவது நார்த் இந்தியா, சவுத் இந்தியா புரிச்சுக்கோங்க. சவுத் இந்தியா பார்த்தீங்கன்னா 3 சைடுமே கடல்னால சூழப்பட்டிருக்கும். மீதி இருக்க நார்த் இந்தியா சைடு பார்த்தீங்கன்னா 3 சைடும் 4 எல்லா சைடுமே லேண்டுனால கவர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இதை தான் அதில் சொல்ல வராங்க. 6,100 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பார்த்தீங்கன்னா 3 சைடுமே வாட்டரால் சரௌண்ட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன அந்த வாட்டருக்கு பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் நம்மளுக்கு தெரியும். கீழே இருக்கிறது இந்தியன் ஓஷன், வெஸ்ட் சைடில் இருக்கிறது அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் வந்து ஈஸ்ட் சைடில் இருக்குது. ஸோ இந்த 3 தான் சரௌண்ட் பண்ணியிருக்கு. ஐலாண்டு இன்க்ளூட் பண்ணி எவ்வளோ லென்த்து பார்த்தீங்கன்னா 7,516.6 கிலோமீட்ரு. ஓகேங்களா? ஸ்ரீலங்காவையும் இந்தியாவும் பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா எது பிரிக்கிறது சொல்லுவாங்க, பாக் ஸ்ட்ரைட். இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பாக் ஸ்ட்ரைட். இதை வந்து கேள்வியில் கேட்பாங்க. ஸோ பாக் ஸ்ட்ரைட்டு அந்த எவ்வளோ கிலோமீட்டர்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லைப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் வேர்ல்டு. இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இந்தியா சப்கான்டினென்ட். எதுக்கு இந்தியா வந்து சப்கான்டினென்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒத்து போகுது. ஒரு கான்டினென்ட்டுக்கு என்ன இருக்கணும் அது எல்லாமே இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்தியா மட்டும் எடுத்துக்காமல் பக்கத்தில் இருக்கிற சில கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்த்தா அது ஒரு கன்ஃபார்ம் ஒரு சப்கான்டினென்ட்டாக இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா, மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா இதெல்லாமே சேர்ந்தால் இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்தியாவில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். இப்போ தான் டாபிக்குள்ளே போகிறோம். ஓகேங்களா? லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட்டில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாஸ் லொக்கேட்டட் எங்கே இந்தியா லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. இல்லைனா நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? இங்கே வந்து இந்தியா லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு மேப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ தான் டாபிக்ஸ்குள்ளே போகிறோம். சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டு. இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்திரா பாயிண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேணும்னா, இல்லைனா சும்மா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரா பாயிண்ட் இல்லைனா பிக்மாலியன் பாயிண்ட். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரா பாயிண்ட், பிக்மாலியன் பாயிண்ட் வந்து எந்த லேட்டிடியூடில் இருக்குன்னு சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. நம்ம அடுத்தடுத்த லெசன் போயில சும்மா வேணும்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இந்திரா பாயிண்ட், பிக்மாலியன் பாயிண்ட் இந்த ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான். இது தான் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இந்தியாவில். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. எது? இந்திரா பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டுன்னு இது இப்போ நம்ம சொன்னது வந்து ஐலாண்டுனால இப்போ நம்ம பார்க்க போகிறது மெயின்லேண்டோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேப் கொமோரின். அதாவது நம்ம கன்னியாகுமரி தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? கேப் கொமோரின் தான் இந்தியாவோட மெயின்லேண்டோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? நார்த் நம்ம வந்து சவுத் இந்தியா. ஸோ நார்த் இந்தியா வடக்கு எங்கே சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஏரியாவில் வந்து எது வந்து டாப்பில் இருக்கிற அந்த பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா இந்திரா கோல். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? சவுத் இந்தியாவில் வந்து இந்திரா பாயிண்ட்டு. சவுத் இந்தியான்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஐலாண்டு. ஸோ இந்திரா பாயிண்ட் வந்து சவுத்தில், நார்த்தில் இந்திரா கோல் ஆட்சி செய்கிறவங்க வந்து மேலே தான் இருக்காங்க இப்போ. ஸோ வந்து இந்திரா கோல் வந்து மேலே நார்த்து. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட். இது வந்து இந்தியா வந்து எப்படிலாம் இது பண்ணியிருக்காங்க, டைரெக்ஷனு எவ்வளோ மெஷர்மெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நார்த் டு சவுத்து எவ்வளோ லென்த் இருக்குது பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து இது எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்திரா கோல். ஏற்கனவே சொன்னோம் நார்த்தில் இந்திரா கோல் இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லொக்கேட் ஆகிருக்கு. சவுத்தில் கன்னியாகுமரி. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டரு. அப்படியே இங்கே ஈஸ்ட் டு வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்ரு. ரான் ஆஃப் கட்சிலேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரை இருக்குது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது ட்ராபிக் ஆஃப் கேன்சர். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்ப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இந்தியாவை வந்து அப்படியே ஹாஃபாக பிரிக்குது. நார்த் இந்தியா சவுத் இந்தியா பிரிக்கிற மாதிரி ஹாஃபாக பிரிக்கிறது வந்து இதான் மிடில் ஆஃப் த கண்ட்ரி. இந்த வந்து பாஸ் ஆகும், இந்த ரே வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், ஐஎஸ்டி. நம்மளுடைய இந்தியாவோட டைம் இருக்குல்ல, அதை எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னா இந்த ஐஎஸ்டியை வச்சு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப பெரிய கான்செப்ட். இது உங்களுக்கு சும்மா ஈஸியாக சொல்லித்தரேன். ஏன்னா டிஎன்பிசிக்கு தான் படிக்கிறோம், நம்ம ஒன்றும் ரிசர்ச்சுக்கு படிக்கல. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். என்னென்னா அருணாச்சல் பிரதேஷ் வந்து எந்த சைடு இருக்குது? ஈஸ்ட்டு சைடு இருக்குது, கிழக்கு சைடு. ஓகேங்களா? குஜராத் வந்து வெஸ்ட்டு சைடு இருக்குது, மேற்கு சைடு இருக்குது. ஸோ கிழக்கு மேற்கு இதை பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எப்பயுமே என்னென்னா கிழக்கில் தான் சூரியன் வந்து உதிக்கும். ஓகேங்களா? அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்போ வந்து எங்கே சன்ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடு தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ என்ன, அருணாச்சல் பிரதேஷ் வந்து இந்தியாவில் இந்த ஈஸ்ட் சைடில் இருக்குது, குஜராத் வந்து வெஸ்ட்டு சைடில் இருக்குது. ஸோ அருணாச்சல் பிரதேஷில் என்ன நடக்கும், வேகமாக சூரியன் உதயம் இருக்கும். ஆனால் குஜராத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 2 hours வந்து கம்மியாக இருக்கும் குஜராத்தில். ஸோ இதுதான் இது. என்னடா இப்படி ஒரே நாடு தான், ஒரே நாட்டிலே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அப்போ வேறு கண்ட்ரிக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நாட்டுக்குள்ளேயே 2 மணி நேரம் வித்தியாசம் ஆகுதுன்னா நம்மளை எவ்வளோ தூரத்தில் இருக்கிற அமெரிக்கா அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆகும். ஸோ இதுக்கு தான் நிறைய பேர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரி வச்சு ஒரு ஸ்டாண்டர்டான டைம் கொண்டு வருவாங்க. இந்தியாவுக்கு அப்படி ஒரு கொண்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா இந்தியன் சென்ட்ரல் மெரிடியனை வச்சு நம்மளுடைய லாங்கிடியூடு பார்க்குறோம். 82 அந்த டிகிரி மினிட்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, 30 minutes. லாங்கிடியூடு பார்த்திங்கன்னா இது வந்து எங்கே பாஸ் ஆகுது பார்த்திங்கன்னா
மிர்சாப்பூர் அங்கே வச்சு நம்மளும் இந்த டைம் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கணிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய இது தான், ஒன்றும் இல்லை. அதாவது க்ரீன்விச் மீன் டைம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டைம். ஸோ நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா ஐஎஸ்டி இது நம்ம என்ன பார்த்திங்கன்னா 5.30 ஹார்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பார்த்திங்கன்னா 5.30 ஹார்ஸ். இது என்ன கணக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர்ல்டு வைடில் ஒரே ஒரு லண்டன் டயத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கிங்க. அந்த டயத்துலேருந்து நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்கும். இப்போ வந்து அவங்க இதில் வந்து 6 மணி வைங்க, அவங்க இதில் வந்து 6 மணி வைங்க, நம்மளுக்கு வந்து 5.5 மணி நேரம். 6 மணிலேருந்து 5.5 மணி நேரம் கூட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வருது? ஸோ அதுதான் நம்மளுக்கு இருக்கிற இந்தியாவோட டைம். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 10 செகண்ட் முன்னாடி ஸ்கிப் பண்ணி ஒரே ஒரு தடவை ஸ்லோவாக கேளுங்க, புரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, ஒரு சென்டராக ஒரே ஒரு உலகத்துக்கே ஒரே ஒரு கண்ட்ரியை எடுத்துக்கிறோம். அந்த கண்ட்ரியை வச்சு நம்மளுக்கு எல்லாமே பார்த்துக்குறோம். ஈஸ்ட் சைடில் வந்து வேகமாக ஒதுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்க ஈஸ்ட் சைடில் இருக்கிறவங்களுக்கு பூரா டயத்தை கூட்டுவாங்க, வெஸ்ட் சைடில் இருக்க பூரா டயத்தை கம்மி பண்ணுவாங்க. உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம குஜராத்தும் அருணாச்சல் பிரதேசும் பார்த்தோம். அருணாச்சல் பிரதேசம் வந்து 2 மணி நேரம் கூடுது. அதே இது குஜராத்தில் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் கம்மியாக ஒதுக்குது. ஸோ இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 28 ஸ்டேட்ஸு 8 யூனியன் டெரிட்டரி வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு பரவாயில்ல, அந்த கான்செப்ட் புரிஞ்சால் உங்களுக்கு நல்லது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமராவதி பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷோட புது கேபிட்டல். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஒரே கேபிட்டல் ஹைதராபாத் தான் இருந்துச்சு. இந்த லா வந்து பார்த்திங்கன்னா எது வரையும் இது செல்லும் பார்த்திங்கன்னா 2024 ரெண்டு பேருக்குமே கேபிட்டலாக இது விளங்கும். அதுக்கப்புறம் என்ன அந்த நியூஸ்லாம் இன்னும் வரல. ஸோ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேஜர் ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன் ஆஃப் இந்தியா வந்து எதை வச்சு இது சொல்லலாம் பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஹிமாலயன் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இருக்குல்லே. அதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த ஜியோகிராஃபியில். நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோ பூரா பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து 5 விதமான ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நார்த்தன் மவுண்டெயின்ஸ், நார்த்தன் பிளெயின்ஸ், பெனின்சுலா பிளாட்டியூஸ், கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் ஐலாண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா நார்த்தன் மவுண்டெயின்ஸை பற்றி பார்க்கலாம். நார்த்தன் மவுண்டெயின்ஸ்னால் இதுதான் இருக்குல்ல யங்கஸ்டான ரொம்பவும் லார்ஜஸ்ட் செயின் மவுண்டெயின்ஸ். ஓகேங்களா? உலகத்திலே. ஏன்னா நம்மளுடைய அந்த ஹிமாலயன் ரேஞ்ச் மவுண்டெயின்ஸ் இருக்குல்ல, இதுதான் இருக்குல்ல லாங்கஸ்ட் ரேஞ்ச் மவுண்டன் ரேஞ்சில். ரேஞ்சுனால் ஒன்றும் இல்லை, மலை தொடர்ச்சியில் ரொம்ப பெருசாக இருக்கிறது வந்து ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சு தான். ஓகேங்களா? அது வந்து நார்த்தன் மவுண்டன் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா டெக்டோனிக் ஆக்டிவிட்டி. ஏற்கனவே நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 8th லெசன்லாம் நடத்திட்டேன். ஸோ டெக்டோனிக்னால் வேறு ஒன்றும் இல்லை, உலகத்தில் வந்து கீழே நம்ம மேல் பரப்பில் இருக்கும். ஸோ கீழ்பரப்பில் டெக்டோனிக் பிளேட்ஸ்ன்னு இருக்கும். அதோடைய நகர்வு தான் நம்மளுக்கு அந்த வல்கனோ எரப்ஷனு எர்த்குவேக்குக்கு எல்லாம் காரணமாக இருக்கும். அதே மாதிரியே மவுண்டெயின் வரவும் அதுதான் காரணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்னால ஏற்பட்டது தான் இந்த நார்த்தன் மவுண்டெயின்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு 2500 கிலோமீட்டர் வந்து இண்டஸ் கார்க்கிலேருந்து வெஸ்ட்டிலேருந்து பிரம்மபுத்திரா வரையுமே போகுது. அதுக்கு மேலே போகுது. ஆனால் அது வரையும் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானதை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். இது வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது இவ்வளோ வைடாக இருக்குது, இவ்வளோ லென்த்தாக இருக்குது, அந்த மாதிரிலாம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை மட்டும் ஒரு சில இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன், எல்லா இடத்துலையும் போக மாட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு ரொம்ப முக்கியமானது. இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் தான். பமீர் நாட்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. ஓகேங்களா? அதே அடுத்து பாருங்கள், ஹிமாலயனா என்ன மீனிங்கு பார்த்தீங்கன்னா அடோப் ஆஃப் ஸ்னோப். இது வந்து எந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட். ஓகேங்களா? இது 2 முக்கியமான கொஷின் பார்த்து வச்சுக்கோங்க. பமீர் நாட் தான் ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. ஹிமாலயாவுக்கு வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு, அதோட மீனிங் வந்து ஸ்னோ. சும்மா ஒரு ஸ்னோ எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு வீடு மாதிரி. ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஹிமாலயா வந்து ஸ்னோஸ் வந்து எல்லாமே ஆக்குப்பை பண்ணி ஒரே இடத்துல வச்சா எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கு பேர் தான் ஹிமாலயான்னு சொல்ல வராங்க. இதுக்கு வந்து ஹிம்னா என்ன, ஆலயானா என்னன்னு தனித்தனியாக வந்து நெட்டில் போட்டிருக்காங்க. வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, புக்கில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்த்தன் மவுண்டன் வந்து அது வந்து ஒரு கிரேட் வாலாக ஃபங்க்ஷன் ஆகுது. நம்மளுக்கு வந்து ஒரு தடுப்பு சுவர் மாதிரியே, இந்தியாவுக்கு ஒரு தடுப்பு சுவர் மாதிரியே விளங்குது. இது 3ஆக பிரிக்கிறாங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஆரவல்லி இதில் வந்து பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆரவல்லி ரேஞ்ச் தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டெயின் சொல்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இது நீங்களாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒன்றும் புரியாது.
ஏன்னா அது படிக்கவே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிரும் மீனிங் புரிஞ்சு படிக்க. இங்கிலீஷ் மீடியம்காரங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏன்னா மீனிங் புரியாது. ஸோ ஆனால் புரிஞ்சவங்க பெஸ்ட்டாக தான். ஸோ இருந்தாலும் ஒரு சில பேர் சொல்கிறேன், என்ன மாதிரியே இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா மீனிங் புரிஞ்சு தமிழாக்கம் தெரிஞ்சு படிக்கணும்னா, புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து புரியாமல் தான் படிக்கணும். குரூப் 1 படிக்கிறவங்க புரிஞ்சு படிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ். நம்ம ஹிமாலயாஸ் வந்து 3 பிரிச்சுக்கலாம். அதை வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ்னால் ஹிமாலயாஸுக்கு மேலே இருக்கிற ஒரு பகுதி தான் அதை வந்து ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஜம்மு அண்ட் காஷ்மீரும் டிபிட்டன் பிளேட்டையும் ஷேர் பண்ணியிருக்கிறது தான் அந்த ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ் வந்து இருக்கும். அதிகமாக வந்து இந்த ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபிட்டன் ரீஜனில் வந்து அது ஒரு இடம். ஓகேங்களா. அந்த டிபிட்டன் இடத்துல இருக்கிறனால இதை வந்து டிபிட்டன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதோடைய வைடு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வைடு ஈஸ்டர்ன் சைடில், வெஸ்டர்ன் சைடில் 225 கிலோமீட்டர் வைடு இப்படிலாம் சொல்கிறாங்க. தெட்சி செடிமெண்ட் வந்து இங்கே காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்தெந்த ரேஞ்செலாம் இது பண்ணுது பார்த்திங்கன்னா சஸ்கர், லடாக், கைலாஷ், காரக்கோரம் இந்த மாதிரி ரேஞ்ச் எல்லாமே கிராஸ் பண்ணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ் தான் கோர் பார்ட் ஆஃப் த நார்த்தன் மவுண்டனோட ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஹிமாலயாஸ் தான். இது வந்து நம்ம ஏற்கனவே தெரியும், யங் ஃபோல்டு மவுண்டன். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்கன்னா யுரேஷியன் மார்ஸ் வந்து நார்த்தில் இருக்குல்ல, ஸோ அதுவும் கோண்ட்வானா மார்ஸ் சவுத்தில் இருக்குல்ல, அது ரெண்டுமே சேர்ந்து நடுவில் ஒரு சி இருக்குது, தெட்சி. ஓகேங்களா. அது ரெண்டுமே எல்லாமே சேர்ந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் தான் இந்த ஹிமாலயாஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா யுரேஷியன் லேண்டுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். டெக்டோனிக் பிளேட்ஸோட மூவ்மெண்ட்டு தான் இந்த மாதிரி மவுண்டன்ஸ்லாம் காஸ் பண்ணோம். ஸோ யுரேஷியன் லேண்டு நார்த் சைடு இருக்கிறதும், இந்த காண்ட்வானா லேண்டு சவுத் சைடு இருந்தது, நடுவில் வந்து தெட்சி இருந்திருக்கு. ஸோ இந்த 2 லேண்டும் சேர்ந்தோடனே இந்த தெட்சி மேலே ரைஸ் பண்ணப்பட்டு அப்படியே ஒரு மவுண்டன் வந்து வந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு கணிப்பு தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜரான டிவிஷன் இந்த இது பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், அவுட்டர் ஹிமாலயாஸ்னு 3 ஹிமாலயாஸ் வந்து பிரிக்கிறோம். கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாத்ரி, லெஸ்ஸர் ஹிமாலயா வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல், அடுத்து அவுட்டர் ஹிமாலயாஸ் பார்த்திங்கன்னா ஷிவாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது 1 by 1 அடுத்த பாட்டில் பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பாட்டில் பார்ப்போம், ஏன்னா ஒரே பாட்டு ரொம்ப இழுத்துரும். ஸோ அடுத்த பாட்டில் கண்டிப்பாக பார்ப்போம். அந்த பாட்டை பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், 10th ஜியாகிரஃபி ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அது கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்த வீடியோஸ் மறக்காமல் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இதோட புரிகிற மாதிரி அடுத்தடுத்து நான் நடத்துவேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.